எவ்வாறு எஸ்கியூஸ் மீ நீங்க சொன்ன உங்கதான் எனக்கு என்ன இவங்க தான் சினிமா ஸ்டார் மாதிரி தெரியுது. இல்லைங்க, நாங்க ஊரா நாடக கம்பெனி. அப்ப நாங்க என்ன மன்னார கம்பெனியா? இல்ல உங்களை எப்ப சொல்லுவோம்னா வா நீங்க சொன்ன டான்ஸ் ஆடினாங்கன்னு சொன்னீங்களே, டான்ஸ் பயங்கரமா ஆடுவாங்க. சத்தியமா சொல்றேன், சினிமா உலகத்துல ஒவ்வொரு நடிகைகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. இப்போ ஒன்றும் கிடையாது. இடுப்பழகி யாரு சொல்லுவாங்க? சிம்ரன். கரெக்டா சொல்றீங்க பாருங்க. சிரிப்பழகி சினேகா. தொடை அழகி ரம்பா. ஆனா இந்த பிள்ளைட்ட எல்லாமே இருக்கு பாருங்க. இருக்குங்க, சிரிச்சா ரொம்ப அழகா அழகா இருக்கு. இடுப்பழகி இடுப்பை மட்டும் தனியா ஆட்டுவா. தொடை அழகி பாருங்க, காட்டுங்க ஐயா, இங்கிட்டு காட்டுங்கய்யா, எங்களுக்கு தெரியல. நான் என்ன பிட்டு படமா ஓட்டுறேன் இல்லையா, நீங்க மட்டும் தூக்கி காட்டுறீங்க. ஆமாங்க, என்னங்க கண்ணங்கரையர்னு இருக்கு, பூசும் பிடிச்சி கிடக்குங்க. இல்லைங்க, கால் அப்படி தொடை அழகு. அப்போ அவங்க காலை தூக்க மாட்டாங்களா? நீங்க தான் காலை தூக்கி விடுறீங்க. அப்போ கொஞ்சம் விபத்து நடந்தது வந்து முடியல அவங்கனால, அதனால எங்களை தான் இப்போ காலை தூக்கி போட நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்தாதீங்க பாவம். இதுக்குன்னு கயிறை கட்டி நாங்கள் மேலே மாட்டவா முடியும். அடுத்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. இருக்காங்க. எவ்வளவு அழகு. ஹாய் ஹாய், வெரி நைஸ். தேங்க் யூ. அழகா பேசுறாங்களே. கொஞ்சம் ஒரு மணி மேலே. ஆமாம் இருப்பா. ஆமாம், நம்மளுக்கு இன்னைக்கு கிடைச்ச பெரிய ஒரு சான்ஸ். அவர்கிட்ட எம்பிட்டு காசு கறக்கணுமோ போமாங்கிட்டு நீ வேற பாலை கறக்காம இருந்தா சரி. ஹாய் ஹாய். நீங்க நினைக்கிற மாதிரி காசெல்லாம் இங்கே ஒரு மயிரும் கிடையாது. நானே பிச்சைக்காரப்பேன், யாராவது கொடுப்பாருன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி பரவாயில்ல, ரொம்ப அழகா இருக்கீங்களே. தேங்க்யூ. என்ன கோயில் திருவிழாக்கு இங்கே டான்ஸ் மூமெண்ட்ஸ் பண்றீங்களா? டான்ஸ் தான் ஆடுறேன். எல்லாம் தான் பண்றீங்களா? டான்ஸ் பண்றீங்களா? ஆமா. சரி, டான்ஸ் பண்றதெல்லாம் சரி. ஐயா ஐயா சொல்லுங்க, சார் சொல்லணும். மரியாதை டிசெண்டா. அவர் சென்னையில இருந்து வந்திருக்காரு, வெண்ணைய கலெக்ட் வந்திருக்கேன். அப்ப நீங்க வந்து டான்ஸ் பண்றீங்க. அவர் யார் உங்களுக்கு? பங்காளி. அப்படிதான். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மேடையில ஆடுறது பிரச்சனை இல்லை, இளைஞர்கள் மனசை ஏன் இப்படி கெடுக்க பாக்குறீங்க? என்ன கெடுத்து? நீங்க இப்படி ஆறதுனால இளைஞர்கள் பூரா மனம் கெட்டு போய் உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒண்ணும் கெட்டு போல, அவங்க நல்லா தான் இருக்காங்க. நீ கெடுக்காம இருந்தா சரி. யாரு கெடுக்கற? நான் கெடுக்கற. ஒரு பொம்பளை புள்ள எப்படி இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? என் வேலையை நான் பாக்குறேன். நான் கெடுக்கறது எப்படி நீ சொல்ல போச்சு? நான் என்ன சொல்றேன், என் வேலையை நான் பாக்குறேன், உன் வேலையை நீ பாரு. என் வேலையை இடையில வந்து கெடுத்தது நீதான். கண்ணாடி போட்டாத. கண்ணாடி போட்டேன்னு எல்லாம் மொட்டை குட்டியோட தெரியும். ஒரு பொம்பளை பிள்ளை டீசெண்டா ஆடுமா அப்படின்னா மனசை கெடுக்காதன்னு சொன்னா நான் எப்படி அண்ணா உனக்கு என்ன பிரச்சனை? வந்தமா வேலையை பார்த்தமா போனமான்னு இருக்கணும். உனக்கு என்ன வேலையை அந்த வேலையை பாரியா? என்ன சொல்லிட்டு இருக்க? வேலையை பாரு பை. டீசெண்டா பேசணும். ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட போது நீ நாகரிகமா பேசியா? உன்கிட்ட என்ன டீசென்ட் இல்லாம பேசுறேன்? உன்னை என்ன வாடா போடான்னு சொன்னா இல்ல என்ன பேசுற? உன்னை என்னை பேச விட்டு நீ பேசு. மரியாதை பேசணும். பெண்கள் என்னைய பேச விட்டுட்டு பேசிட்டேன். பேச விட்டுட்டு தாயா பேசுறேன். இப்ப பேச வேணான்னு நான் சொன்னா உன்னை பேசதானே சொல்றேன். பேச வேண்டியதானே? பேசுறதுக்கே எவ்வளவு சேரம் ஓட்ட பண்ணல நட்டவட்டமா லோடலோடன்னு போனா போது பொம்பளை பிள்ளையாச்சேன்னு பாக்குறேன். போனா போது ஆம்பளையாச்சேன்னு பாக்குறேன். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க கத்துக்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. அடிச்சன் வை முகர திரும்பி வேற அங்கட்டே குடுத்தேன்னு வெச்சுக்கோ. குடு குடு குடுன்னு குடுப்பா வந்து போகும். கீழ குடுத்தனா கொட்டைக்கு மேல பப்பறப்பான்னு வந்து கிடப்பா. நான் குடுக்குற குடுல கொட்டைக்கு மேல எங்க அப்பா விட்டு கோமணத்தை புடிச்சிட்டு கோயிந்தா கோயிந்தான்னு கத்த விட்டு போயிருவேன். கோமணத்தை புடிச்சா கூட கோடி நன்மை ஒண்ணுன்னு சொல்லிருக்காங்க. இங்க பார், என்ன பொம்பளைக்கு முத வாயடக்கம் தேவை. முத ஆம்பளைக்கு நாவடக்கம் தேவை. நாவடக்கத்தோட நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். நாங்க வாயடக்கத்தோட தான் பேசுறோம். நாட்டின் பெண்கள் கண்கள் சொல்லிருக்காங்க. ஆட்டின் ஆண்கள் தூண்கள் சொல்லிருக்காங்க. அப்ப தூண்களை நீ மதிக்கணுமா இல்லையா? கண்களை நீ மதிக்கணும்ல. ஆண்களை கெடுக்கிறது நீங்க தான். பொம்பளைய கெடுக்கிறது நீங்க தான். எப்ப நான் கெடுத்தேன் உன்னைய? ஆம்பளைய நான் எப்ப கெடுத்தேன்? நீ கெடுக்கல. நீ கெடுக்கல. அங்க பார், அந்த கோடு போட்ட சட்டையை பார், அந்த பிள்ளைய பார், வச்சக்கண்ணு வாங்காம உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. வந்து என்னைய கூட அவர் பார்க்கல, உன்னை தான் பார்க்கறார். அப்ப நான் அந்த இளைஞர் மனசை கெடுக்கிறது யார்? பார்க்கறதுக்கு தாயா படைச்சிருக்கேன் கண்ணை. கண்ணு பாக்குதுன்னு நினைச்சா அப்புறம் என்ன பூரா பொட்டையா தெரியறதா? அப்படி கிடையாதுல. எங்க நம்ம பார்க்கற பார்வை சரியா இருக்கணுங்க. அவர் நல்ல விதமா தான் பார்க்கறார். அவர் நல்ல விதமா தான் பார்க்கறாங்க. நீங்க இடையில இருந்து பார்க்கற ஆளு கண்ணு சரியில்லை, உங்க பார்வை சரியில்லை. ஆமா, அரவிந்த் ஆஸ்பத்திரியில கூட்டி போய் ஊர்ல இருந்து பார்த்தாங்க. 4 பேர் 4 விதமா பேசுறாள்ல, நீ ஒரு ஆளாயா? சூர்யா வேணான்றா போ. உனக்கு யாரு இப்ப கொடுத்தா? கொடுத்து வாரு வேணா. நான் வேணான்றப்ப நான் ஏயா கொடுக்குறேன்? என்ன பிரச்சனை? வேணாம். நீ பிரச்சனை பண்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளா? என்ன அவ்வளவு பெரிய ஆளா? என்னமோ தெரியல,
கோமா பேசும்போது சரியா இருக்கு, பக்கத்துல போனேன்னா ஏதோ காந்த சக்தி அண்ணே இருக்கு. உன்னைய கூப்பிடுறாரு என்னன்னு கேளு. அண்ணே என்னண்ணே ரைட்டு விடுண்ணே, தலை விடு தலை, நம்ம பார்த்துக்கணும் தலை, நம்ம பார்க்காத பிரச்சனையா? ஏ மணிமேகலை, இன்னைக்கு உன் மண்டை உருளனா இல்லைன்னு அதை கொடுக்குறேன், பேசாம உருட்டிட்டு விளையாடு. முகரையவர் அம்மா இதில் தான் தம்பி தோத்து போயிடுறேன், நம்ம தோத்து போயிடுறேன். டெரரா பேசும்போது நல்லா டெரரா பேசுற, பக்கத்தில் போனேன்னா அப்படியே இறங்கி. நீ சரியான ஆம்பளை மோதி பாரியா? நீ ஆம்பளை இருந்தா மோதி பாரியா? பிரச்சனை வந்துருச்சு வை, ரெண்டுல ஒண்ணு பார்க்காம விட மாட்டேன். இன்னைக்கு மணிமேகலையா சூர்யாவா பாட்சாவா ஆண்டனியா? மோதியா ஐயா தலை சாச்சு விட்டா, தலை சாச்சு விட்டா, தலை என்னையா போட்டி ஓட்டி ஜெயிச்சு புரிவியா நீ? எப்பா தள்ளி இருக்கும்போது வீரமா பேசுறேன், பக்கத்துல போனோன்னு ஏதோ காந்த சக்தி இழுக்கு. என்னடா என்ன சொல்றீங்க? எங்க சூர்யாட்ட ஜெயிக்க முடியுமா? மணிமேடை ஜெயிக்க முடியுமா எங்க அத்தட்ட? ஆகா குழி தோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சொல்ல போறாங்க நிக்கிறவங்கள. ஏற்கனவே இப்படி சொல்லிதான்ப்பா என் தோள்பட்டையை கலட்டுன. என்னங்க முடியுமா? இங்க என்ன பண்றீங்க? வியாபாரம் பாக்குறேன். என்ன வியாபாரம்? ஆப்பம். வேணாம், இந்த ஆப்பத்தெல்லாம் காலையில வெறும் வயிற்றுல சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணா ஆத்தும். இப்ப காலையில தாயா, நம்மளுக்கு வேணா ஆடுறது நாடகம் ராத்திரியா இருக்கலாம், நான் விக்கிறது பகல்ல தான் விற்பேன். சரி, ஆப்பத்துக்கு எப்படி குருமா கொடுப்பீங்களா? இல்ல பால். தேங்காய் பால். தேங்காய் பால் ரொம்ப நல்லது. ஆப்பத்தை கீழே வச்சு பாலை மேல இருந்து எடுத்து ஊத்துவேன். அதுல என்ன போட்டு கொடுப்பீங்க? சக்கரை, தேங்காய் பூ. சுத்தமான விஷயத்தை கொடுக்குறீங்க. சில பேர் சீனி போட்டு கொடுப்பாங்க, ஆனா நீங்க சக்கரை போட்டு கொடுப்பீங்க. நாட்டு சக்கரை போட்டு பாலை எடுத்து ஊத்தி கொடுப்பேன். இந்த தேங்காய் பால் எடுக்கிறது எவ்வளவு சிரமம் தெரியுமா? ஏன்? உட்காந்துக்கிட்டு நல்லா தேங்காவை துருகணும், தேங்காவை துருகணும். அத்த உனக்கு தேங்காய் உரிக்க தெரியுமா? தெரியுமா? நாசமத்து போறவனு தேங்காவை எப்படா உரிப்பாங்க? இளநிய தாண்டா உரிப்பாங்க. உனக்கு தெரியலடா, அந்த ஆள் பேச்ச கேட்காத குடும்பத்தை கெடுத்துருவாள். ஏய், தேங்காய் உரிக்கிறது தேங்காய் உரிப்பாங்களப்பா, தேங்காய் உரிப்பாங்க. முத இளநிய தேங்காய் நாரை உரிக்க மாட்டாங்களா? இளநி மட்டையை உரிச்சா தாண்டா தேங்காயை உரிக்க முடியும். எடுத்தோனுமே தென்னை மரத்துல தேங்காய் என தொங்குது. உனக்கு தெரியல, ஒழுக்கமாறு இன்னும் கல்யாணம் ஆகல, பேசாம இரு. இருமா, பிள்ளை ரொம்ப பயப்படாது. தேங்காய் நாரை உரிப்பாங்க. தேங்காயில குடும்பி இருக்கும், அந்த தேங்காய் நாரை கொஞ்சோண்டு குடும்பிய பீயா. குடும்பிலாம் பீ இருந்துச்சுன்னா அது தாளக்கார வாயில போய் வை. அடச்சி, நார பீயா. அதத்தாமா ஏமா நல்ல பீயவே பார்க்க முடியாது, நார பீயா. அதுல இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா? இந்த மரத்துல ஏறதுல ஒரு ட்ரிக் இருக்கு. தென்னை மரத்துல ஏறாங்கல்ல, இந்த இளநியை பறிக்கிறவங்க ரொம்ப ட்ரிக்கா ஏறுவாங்க. இப்பெல்லாம் ட்ரிக்னா தமிழ்ல என்னங்க? இங்கிலீஷ் தெரியாது, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. யார் நீங்க? உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது? என்னம்மா முந்தானத்துல படம் 3 பேரும் தான் சேர்ந்து பார்த்தோம். என்னை விட்டுட்டு பார்த்துருக்கீங்க. டைட்டானிக், டைட்டானிக். நீங்க நானும் அந்த கப்பல் மேல நிக்கிற மாதிரியே இருந்திருக்குமே. இந்த மரத்துல ஏறாங்கல்ல, இந்த மரத்துல ஏறவங்க முத கால்ல கயிறு கட்டி இருப்பாங்க. ஆமாப்பா, இந்த கால்ல கயிறு கட்டி தான் மரத்துல ஏறுவாங்க. இப்ப நிறைய மிஷின் இயந்திரம் நிறைய வந்துருச்சு. அப்ப இந்த கயிறு கட்டி ஏறுறவங்க அப்படி காலில் அப்படி கயிறு கொடுத்து மரத்துக்கிட்ட அப்படி நின்னுக்குவாங்க. ஒத்த கையை அப்படி அணைச்சு பிடிச்சிக்குவாங்க, ஒரு கையை இப்படி பிடிச்சிக்குவாங்க. அது ஏன் அப்படி பிடிக்கிறாங்க? பொசிஷன் வேணுமா இல்லையா? அப்படி பிடிச்சிக்க நச்சக்கு நச்சக்கு லச்சக் லச்சக் அப்படி ஏறுவாங்க. அப்படி ஏறி அந்த இதெல்லாம் எங்க பார்த்தேன்னா, நம்ம தாளக்காரு, நம்ம அகரம் கருப்பு ஆறுமுக இருக்காருல்ல, போஸ்ட் மரத்தில் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அப்படியா? ஆமா. அப்ப இங்க வந்து நீங்க ஆப்ப வியாபாரம் பண்றீங்க. மரக்கணி பழ விலை அம்மா, மரக்கணி உள்ள விலை அம்மா, ஓ மேலே ஏறிச்சு விட்டேன். அப்ப இருந்து பாவம் மாலை போடணும் மாலை போடணும்ன்றாப்புல. நமது கிராம பொதுமக்கள் சார்பாக, குடிமக்கள் சார்பாக டான்ஸாக நடித்து கொண்டிருக்கும் வென்றுகளை சேர்ந்த 6 மணிமேகலை அவர்களுக்கு மலர் மாலை வழங்கப்படும். கோட்டையை விட்டு வேட்டைக்கு போற சுடலமலசாமி, சுடலமலசாமி நான் தான் பூசாரி, நீ தான் சுடையத்தி காமி. எப்படி? ஏய், நல்ல வேலை பேசாம இருங்க. ஆமா பாஷா, பொம்பளை பிள்ளைக்கு மாலை போடையில ரொமான்ஸா பாட்டு பாடுவியா? நான் எங்கேயா போறேன்? ரொமான்டிக் எல்லாம் பாடக்கூடாதுமா, ரொமான்டிக் பாடும் போது பாடுவான். இப்ப நீங்க எங்களுக்கு எதிரி. உண்மையாலுமே சொன்னது உண்மைதாங்க. உண்மையாலுமே வேட்டைக்கு தான் இப்ப போறேன். ஆமா, பாட்டு ரொமான்ஸ் தானே பாடணும். மாலை இணைத்து பெரிய நாடக நடிகர்களை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கு மற்றும் எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு அப்பா அன்பு விழா கமிட்டியார்களுக்கும் நாடக அமைப்பாளர் சார்பாக மனமார்ந்த நன்றி. உனக்கு பாட்டு தானே பாடணும். என் நண்பர் அருமையா பாடுவாரு. போடுங்க. கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான்,
நல்ல பாட்டி தான். ஓ பியூட்டின்னா பியூட்டி தான். பின்னழகை காட்டி செல்ல பையன்களை வாட்டி மின்னலிடை காட்டி செல்லும் மஞ்சள் நிலா நெஞ்சை கிழாதே. ஓஹோ குழுக்கு நல்ல குழுக்கு உடனே குழுக்குங்கிறார். மறுபடி உள்ளவரே அப்பா. சடுகுடு 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 டக 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 போடுறா அப்படி. ஹே 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 நல்ல சீன் காட்டி சீனு காட்டுதா? இந்த சீனத்தையே சொல்றேன். சரியா கவனிக்கலையா? சரி ஆமா தெரிய மாட்டேது அந்த பிள்ளை ஆடுறது. சிம்பிள் வெயிட்டா இருக்கு இல்ல? கொலைகேஸ்ல உள்ள போயிருவீங்க. எதுக்கு? சரி அங்க நீ விளையணும் இல்லையா? அந்த பிள்ளை அங்கிட்டே ஆட நீ விளைக்க. நீ இல்லைன்னா உள்ள கொஞ்ச நேரம் போய் பாடு. அந்த பிள்ளை இந்த ஆட்ட ஆடிக்கிட்டே இருக்கட்டும். நீ போய் வேடிக்கை பார்க்க சொல்லுங்க. போடா. என்னப்பா உனக்கும் பார்க்கணுமா? அட ஏயா என் மக குளிச்சாரு நான் பார்க்க. ஏண்டா மானம் கட்டவனே, உனக்கு என்ன வேணது? மகளை போய் குனிஞ்சாரத நன்னி பயல. ஓ பாட்டி நல்ல பாட்டிடா அப்படியே. அது சிறுமலடா, இது பெருமலை. போடுறா 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 அப்படியே. தனித்தனியாவே ஆடுவோம். உள்ள போ. அந்த பிள்ளைய முதல்ல வெளியே வர சொல்லுங்க. அந்த பிள்ளை வந்தா தான் வாதிப்பா, இல்லைன்னா வாதிக்க மாட்டான். அலப்படாது. மறுபடியே போய் கூட்டிட்டு வா. அலப்படாது. டேய் புரோக்கர் போடா. ஐயா கைய போடுடா. ஐயா அவுத்துக்கிட்டு இருக்கா. ஏய் அவுத்துக்கிட்டு இருக்கா. அவசரப்படாதீங்கப்பா. அந்த புள்ள வேற ஆடை மாத்தி கொண்டு வரும். வேற ட்ரெஸ்ஸுமா? நான் கூட முண்டமா அவுத்துக்கிட்டு இருக்கேன்னு. நீ ஆளை கொல்ல வாக்குறியப்பா. சரி போடுங்க. உங்களை கூட நான் விட்டுருவேன். பெத்த பிள்ளை ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்லி பார்க்க போறீங்க. நீ எல்லாம் ஒரு அப்பன். பாதுகாப்பு இவருக்காண்டி போட்டிருக்க துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி டும் டும் துப்பாக்கி. திருவள்ளுவர் இல்ல, திருவள்ளுவர் இருந்தாலும் உன்னை கொன்றுப்பாரு. உருண்ட மலை திரண்ட மலை ஒய்யார கழுகுமலை 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 ஒய்யார கழுகுமலை கழுகுமலை பாசி படர்ந்ததென்ன தங்கமணி நாள் உன்னை புரட்டி எடுக்க போற தங்கமணி நாள் வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி. போடு 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 போடுறா. அடி வச்ச பார்வை. வா 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 இங்க வாமா இங்க வாமா இங்க வா. எப்படி ஆடுது வேர்க்குது. பேசி விடியா. ஆயிட்டு வந்தது நானு. பேசி விடியா நல்லா பேசி விடியா. போதுமையா போதுமையா. அம்மா போதும்லாமா. ஹலோ என்ன எடுத்துங்கண்ணே? போதும்ல.
ஐயோ இப்படி பண்றாங்களே எங்க ஏப்பா நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. போடு. எங்களுடைய சங்கத்தின் சார்பாக எனது பாசமிகு மகள் அவர்களுக்கு இந்த பொன்னாடை ஊத்துகிறேன். ஆட்டத்தை பாராட்டி பொன்னாடை ஊத்தி விடியா அடிக்கிறா. அருமையா ஆடுச்சு, நல்லா ஆடுச்சுலடா. அவங்க பேச மணிமேல டான்ஸ்னாலே அதான் ஏப்பா, ஏய், யூடியூப் புகழ் இல்லையா? 3 பேருக்குமே கண்ணு தெரியலையா? என்ன இவ்வளவு நேரம் ஆனது ஐயா நான்ப்பா. போங்க நீங்க அவங்க என்னை மதிக்க மாட்டீங்களே. நீ விளைக்கப்பா, நீ ஆடுமா. சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரி அடி செவக செவக தலை போட்டு மனசவில் நிறையே சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரி சவுக்கு சுந்தரி போடு போடு செவக செவக விட்டு ஓ முத்தத்துக்குள்ள நான் ஊரணும் ஓ முந்தானையா போறா. அது 2 நிலவா ஒரு நிலவா ஆமா ஜோக்கு சுந்தரி ஜோக்கு சுந்தரி சுந்தரி சுந்தரியே போடு 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 அப்படியே ஏய் 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 அடியானா தரிஜா போடு அப்படியே ஏய் ஏய் என்னப்பா போயா ஏயா போட்டுட்டு என்ன டயத்தை மாமா ஆடவே இல்லை, என்ன விவிசா இருக்கு? ஆமா இதே மாதிரி தானே அந்த பிள்ளையும் பண்ணுச்சு. எங்கங்க அந்த பிள்ளைக்கெல்லாம் வீசி ஆயர் மணிமேகலை அவங்க நீங்க நீங்க அப்பா, பாருங்க துண்டெல்லாம் போட்டீங்களா? ஏ, துண்டு நாங்க எங்க கம்பெனி ஆளுக்கு போடுவேன் எனக்கு நகி பேட்டா எப்ப நான் குளிக்கும் போது மொட்டை குண்டியோட தானே குளிக்கிறேன். பரவாயில்ல துண்டாவது போடுங்க. சரி ஆடுங்க பாப்போம் 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 மதிக்க மாட்டேன். நல்லா வாசிங்க போம்ல வேற கலர் கலரு டீ டீ கலரா? டீ ஹார்லிக்ஸ் எது வாங்கிட்டு வச்சோம் ஒரு ஹார்லிக்ஸ் நீங்க ஆடியா நிட்டுக்கிட்டே இருக்க ஒத்த வார்த்தை நீ ஏதாவது குடிக்கிறியான்னு கேட்கிறியா? ஐயா நீ போய் மருந்த குடி. என்ன மதிக்கு நான் அந்த குடிக்கிறேன். மாதிரி ஆளு ஆட சொல்லியா சீம சமத்து ராசாத்து நீ சிரிச்சா தாண்டி மகரா ஆடி சீமா சபத்தி ராதாத்தி சீமாச்சம ஏண்டா நல்ல அருமையான ஆட்டம். ஆமா. பரவாயில்ல. சூர்யா அவர் வந்து இங்க பப்புனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை நம்ம சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. மனசாட்சி வேணாம் ஐயா. கூ 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 ஓரத்துல கிடக்கிற துண்டெடுத்து சரி போடியா சீமா சமத்தி ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகராசி ஆடுவா போடு ஆவே ஏய் 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 கைதட்டு 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 கைதட்டுமா போயா தண்ணி போயா தண்ணி நாசமத்து போறீங்க. எனக்கு ஒரு வாய் தண்ணி கொடுக்க மாட்டேறாங்க. அங்க வீசி விடுறாங்க தண்ணி குடிமா 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 பாவம் எப்படி ஆடுது உட்காரு வேற கலர் கூல் ட்ரிங்க்ஸ் சரி சரி தொண்டை வரல ஆடியா முதல்ல சீமா சமத்தி ராசாத்தி தூக்க போறாங்க என்னைய. சீம சமத்தி சமத்தி போடு சிங்கினா சிங்கி அடி ஆவுடே போயாங்கிட்டு முதல்ல ஊட ஊட வந்துக்கிட்டு ஏமா நீ படுத்து ஆட போறியாமா ஏப்பா அதுக்கு விஷயம் புரியா? இல்லையா பல்லாக்கு குதிரையில பவனி வரும். மணிமேகலை காண்டி தலகாணிலாம் கொண்டு வந்திருக்கேன் பாரு அப்ப கட்டில் யார் கொண்டு வரா? கட்டில் உள்ள இருக்கு பல்லாக்கு குதிரையில பவனி அப்படி பவனி வரு மீனாட்சி போறா 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 ஆபோ அப்படி கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்கி கரத்தோடு சமச்சி வச்சு மாமா சமச்சி வச்சு கொதிக்குது கொதிக்குது ஆஹா ஆஹா கொதிக்குது. எதுக்குள்ள ஒதுக்குது போறா ஏய் என்ன காலை தூக்குற என்னையா என்ன எதுக்கு ஆட்டா? இப்படி காலையில
ஏய் என்னங்க கேட்க மாட்டீங்களாங்க அதெல்லாம் டான்ஸ் தானே ஆட சொன்னா ஆ. உன்னை குறை வித்த காட்ட சொன்னா ஹலோ அப்படியாவது மனம் இறங்கி தண்ணி குடிப்பேன்னு பார்த்தேன். நீ என்னையா காலை தூக்குற இப்ப எங்க அத்தை அந்த பிள்ளை மாதிரி நீ தூக்க முடியுமா ஆ. அது முடியாது. 20 வருஷமா நான் பார்த்திருக்கேன். ஏய், என்னது? பிள்ளை ஆட்டத்தை பார்த்திருக்கியா? சீமா சார் சீமா சம அட்ரா நீ அட்ரா சீமா சம சிரிச்சா தாடி எனக்கு சத்தியமா தெரியாது. அடே புற கொலவெறியில வந்திருக்கீங்களா பாவிகளா? அம்மா உன்னையிட்டு என்னை போட்டு பப்புன்னு அடிக்க விட்டார் நல்லா காலத்துக்கு அடி அடி போடு அடி சீமா சமத்தி ராஜாத்தி இப்ப நீங்க 2 பேரும் அடிச்சீங்களா மறுபடியே அடியா விளைக்க சீமா சமத்தி ராஜாத்தி அடியா அடியா வேப அடியா மறுமேனே ஊரு நம்ம ஊரு மானத்தை காப்பா நீ மாமே மானத்தை காப்பாத்து சீமா சமத்தி ராஜாத்தி அடியா சூப்பரா சூப்பரா எதையுமே வீணாக்க கூடாது. சரி இப்போ என்ன பண்ண போறாரு? ஐயா 5-10 இருந்தா போடுங்க. எதுக்குயா அடிப்பா. சீமா சமத்தி ராஜா ஏய் மக ஆடுன்னு சங்கடப்படுறாப்லையா? ஏய், வண்டியில வர்றப்பெல்லாம் நல்லா தானே வந்தீங்க. அந்த மேடைக்கு வந்த உடனே பப்பன்காரனையும் தாளக்காரனையும் கொண்டுட்டு உன்னை காப்பாத்துறாங்களாம். எப்பா அப்படி நினைக்காதீங்க. இப்ப கூட உங்களோட தொழில் தண்ணி இல்லப்பா. ஐயோ நாடு இருக்கு நிலைமை கர்நாடகால இருந்தே தண்ணி என்ன மாமா என்ன உங்க ஆள் எளிய அழைக்கிறாப்ல இலக்கலாம் இல்லப்பா. ஆட சொல்லுங்க. ஆடி ஆடி ஆ. தண்ணி கூட கொடுக்காம ஆட சொல்றாங்களே. எப்படி எங்க அத்தை தூக்கு? ஏயா போட்டு உன்னை போட்டு பெரிய இம்சியா இருக்கு. விடு சரி காலையில குண்டி கழுவு தேவைப்படும். அதுக்கு தேவை அந்த பிடிக்க வச்சிருங்க. ஏய் வந்து ஆடணும்னா அந்த பிள்ளைக்கு அட்மிட் கொடுத்துரு. மச்சான் பேரு மதுரை போடா. நின்னு பாரு. உள்ள பேனு வெடிச்சிருச்சியா? ஒரு பேனு வாங்கி கொடுக்க மாட்டீங்க. ஐயோ என் வயித்தரிச்ச பேனு வாங்க கூட பக்கம் இல்லாம தெரியுறேன். என் வயித்தரிச்ச நாடகத்தை ஆடுற காசெல்லாம் லம்பா அப்படியே சோப்புல வச்சுக்கிட்டே போறேன். என் வயித்தரிச்ச. பேனு வாங்கி தர மாட்டேங்கிறேன். இது என்னைய சொல்லல பெட்டிக்கார சொல்றாங்க. இது எங்கோ கேட்ட மாதிரி. எனக்கும் இந்த பேனுக்கும் சம்பந்தம் இல்லை. சீமா சமத்தி ராஜாத்தி அப்படி சீமா சமத்தி விளைக்க ஆடுமா யாருமா சீமா சமத்தி ராஜாத்தி நீ கிரிச்சா தாண்டி இந்த தலாரி வச்சு ஆடுமா அப்படி அப்படி தாத்தா தலைவனு கொடுத்தது வச்சு படுக்கிறதுக்கு. கழுத ட்ரைனிங் எடுத்தது அப்படியே அடிக்குது வருது. அப்படி ஆனால கண்டாடலுக்கு தகப்ப வணக்கமுங்க. என் ஆடாம ஆட்டி வச்சே வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கை இல்ல. காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா கட்டளைகள் வெள்ளும் வரைக்கும். என் காலுக்கு சலங்கை இட்டு என் காலடிக்கு முதல் வணக்கம். அப்படி ஏய் விலைக்கு பண்ணி ஆடுமா. ஆசை 100 வகை வாழ்வி என்னைய பப்பனுக்கு லூசு பிடிச்சு போச்சு. ஏய் மறுபடியும் உட்கார வையா பிடிச்சி உட்கார வையா. ஆசை 100 வகை வாழ்விலே குறைவா ஒட்டு ஆடு சவால் சவால் அடி
ஏய் வாயா என்ன உள்ள ஓடிவிட்ட என் மக ஆட்டத்தை பத்தியா வாயாஞ்சா அடியா செய்நூறு வகை வாழ்விலே துகுறைவா தினமாடி பாடலா. என்ன அது என்ன உனக்கு ஓதமாயா என் மக எப்படி அடிச்சது என்னையா முன்னாடி ஏன் லூஸ் முண்டை அவன் படுற வாடு அவனுக்கு தான் தெரியும். ஒரு கிரிக்கெட் மேட்ச் விளையாடுறவங்க ஒரு கார்டு வச்சுட்டு போவாங்க, ஒரு ஃபுட்பால் விளையாடுறவங்க ஒரு கார்டு வச்சுட்டு போவாங்க. என்ன காரணம்? அவங்க பாலுக்கு எந்த பிரச்சனை வந்துடக்கூடாது. அப்படியாங்க? இப்படி போட்டுக்கணும். அப்ப ஏன் எங்க அத்தை வைக்கல? அவங்க வைக்க என்னடா அது இருக்கான்னு வைக்கிறது என்ன ஒரு உன் கண்ணில் கொல்லி வைக்க சுத்தி போடணும். சரி எதை சுத்தி போடணும்? ஒரு விஷயத்தை நான் அந்த மேடையில் சொல்ல ஆசைப்படுறேன். அந்த விஷயமா? ஆமாம். சரி சரி சொல்லு. என்னுடைய வாத்தியார் யாருன்னு மக்கள் தெரிஞ்சு. சரி உண்மை உண்மை. நாட உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாத்தியார் உண்டு. எனக்கு பாடம் சொல்லி கொடுத்து பாட்டு சொல்லி கொடுத்த வாத்தியார் ஒரு பக்கம். எனக்கு முழுமையாக ஆட்டம் சொல்லி கொடுத்த வாத்தியார் யாருன்னா யாருக்குமே இது வரைக்கும் தெரியாது. இன்னைக்கு இந்த மேடையில் நான் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நானும் ஆறேன்னா அதுக்கு காரணம். அழுகாதே விடியா, எல்லாம் மனித வாழ்க்கையில் இது இயல்பதாயா. சொல்லிடுறியா? மரியாதைக்குரியவர் அகரம் ஆறுமுகம் அவர்கள் தான். அவர் தான் எனக்கு இந்த ஆட்டம் சொல்லி கொடுத்தாரு. சரி, இப்போ இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணும்? இப்போ இந்த தண்ணி எதுக்கு? நீர்மலைக்கா? அவருக்கா இந்த ஆட்டத்தை எப்படி ஆடணுங்கிறத அவர் எனக்கு சொல்லி கொடுப்பாரு. மறுமேனே போங்க மறுமேனே. ஆச்சை 100 வகை வா சுத்தி அப்படி அடிச்சு அந்த உங்க மக ஆடினாங்கல்ல மாமா பாடுறேன், அதை மைண்ட்ல வச்சு இங்க பாருங்க. அவருக்கு நீங்க தான் வாத்தியாரு. ஆச்சை 100 வகை வாழ் நிலையத்து குறைவா காலை சுத்தி அந்த மாதிரி அடினா பொடி தன்னன்னாதிதன் தனநானே அப்படி பொடி இந்தா பொடி இந்தா பொடி இந்தா. முதலில் எண்ணி தட்ட போது எப்படி இருந்தது? இந்த பாட்டுக்கும் அவர் பப்புன்காருக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் இருக்கே. என்ன சம்பந்தம்? நீங்க அந்த பாட்டை முதல்ல இருந்து பாடுங்க. ஏப்பா மைக்கு நீ பழைய வைப்பா படிமா. முதலில் எண்ணி தட்ட போது எப்படி இருந்தது? என்ன ஒரு மாதிரியா வைக்கிறாரு? நீ பாரு அது உண்மையா இல்ல பொய்யான்னு. பொய். முதலில் எண்ணி தட்ட போது எப்படி எல்லாத்தையும் அவரே செய்யறாரு. நான் இந்த பாட்டை பாடையில நீங்க அதுக்கு ஆக்ஷன் கொடுங்களே. நான் ஆக்ஷன் கொடுக்க மாட்டேன்டா. என்ன இவ்வளவு நேரம் நீங்க ஒன்லி பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் ஆக்ஷன் கொடுத்தா உள்ள விக்ஸ் ஆக்ஷன். அப்படி முதலில் என்னை தொட்டது போது எப்படி இருந்தது? போடுவா கமாடி. ஹே 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 ரப் அப் ரைட் ரப் ரைட் அப்படி அஹை அடி அப்படியா? சூப்பர். அந்த புள்ள ஆடுதல மிலிட்டரி கால எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? இல்லையா, இதெல்லாம் ஒரு ட்ரைனிங் தானே. ஓஹோ, இப்படி ஒரு ட்ரைனிங் இருக்கும். அதே மாதிரியே ஆறுமுகத்துக்கு அதுல கோளாறு. யார் பாத்தே மர்மேனே? வாயில கோளாறு. அப்படி ஆறுமுகத்துக்கு அதுல கோளாறு. திரிச்சடியா தூக்குறேன். நீங்க கொடுக்குற 4000 5000க்கு என்ன பாடுபடுத்துறீங்க? அப்படி இல்லம்மா, இந்த மக்களை கவர்றீங்களம்மா, அதுதானம்மா. சூர்யா மணிமேகலைன்னு கேட்குறாங்கல்ல, இனிமேல் கேட்க கூடாதுன்னு முயற்சி எடுக்கிறீங்க. இல்ல
இப்பொழுது அன்பார்ந்த நாடக கலாச்சி, இப்போ நீங்கள் எத்தனையோ டான்ஸரை பார்த்துருக்கீங்க. இப்பொழுது இந்த ஒரு குடம் தண்ணியும் அப்படியே குடிச்சிருவாங்க. குடிச்சு போட்டு விடிய வரைக்கும் நாங்கள் மூத்திரமாக போயிட்டு இருக்கேன். ஏ தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா போலே புட்டி தொட்டலாலே புட்டி கெட்டு போனே முருகையை தொட்டா உன்னை தொட்டுக்கிறேன். அடி புட்டி கெட்டலாலே புட்டி கெட்டு போனே முருகையை தொட்டா உன்னை தொட்டுக்கிறேன். போடா எனக்கு தண்ணி பட்ட பாடி இன்னைக்கு டப்பா வந்து கச்சேரி கேளு. போய் போட எனக்கு வெள்ள தண்ணி வட்டி பாடி மகராசி எந்த பாடி ஏ ஏ அவா அவா அவவா 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 ஆடுமா. நல்ல நல்ல பாருங்களேயா, நான் சொல்கிறேன்னு வருத்தப்படுறீங்கல்ல, தாளக்கார மூஞ்சி மட்டும் பாருங்க. அப்படியே குனிஞ்சு ஆடும்போது குண்டிய குண்டிய வாக்குறீங்கன்னா பெத்த அப்ப மலர்ந்து மலராத பாவி மலர் போல வெளிவண்ணமே வந்து விடிந்து விடியா. ஏய் பாடினா மட்டும்தான் ஆடுவாரு. அப்பா ஜி பூமா இப்படி செய்ய குடத்தை கீழே விட இங்க பாரு. நீங்க குடத்தை தூக்கும்போது பேசாம இருக்கணும். யானை படை கொண்டு சேனை படவில்லை ஆழம் பிறந்தாயடா. புவி ஆழம் பிறந்தாயடா. தண்ணி குடத்தை தூக்கு பாரு முட்டை. தூக்கிட்டு உள்ள போயா. உண்டை உன்னை பல்ல கடிச்சா தூக்க சொல்லிச்சு. தூக்கிட்டு உள்ள போ. தூக்கிட்டு உள்ள போயா. நீ பல்ல கடிச்சு தூக்கிடலாம், செட்டு பல்லு விழுந்துராது. மாலை ஒரு பாவையானது இதை பார்க்க பார்க்க இனிமை. ரபப்பா ரபப்பா ரபப்பா. கைதட்டுங்கப்பா. இவ்வளவு நேரம் கழித்து உடம்பு வலிக்க எங்கள் உதிரம் கொட்ட ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது யோசித்து கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி. நன்றிங்க, இந்த வணக்கம். ஐயோ, நீங்கள் கைதட்டும் போது கூட நான் வேதனைப்படலை. அப்படி செய்யும் போது தான் எரிச்ச முஜராக இருக்கு எனக்கு. நானும் தானே அண்ணே. இப்போ இது மூலிகை தண்ணி. இப்போ நான் குடித்தது மூத்தர தண்ணிப்பா. சரி மணிமேகலை, இதுலேருந்து தெரிஞ்சு போச்சு. உன்னை கரெக்ட் பண்ணால் இவங்க என்னை கவனிச்சுக்குவாங்க. நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பண்ணுங்க. 5 வேணாமா அண்ணே, லவ் வேணாமா? உனக்கு வேணாம்னா போ, எனக்கு வேணும். அவர் லவ் பண்ணனால தான் இந்த நிலைமையில இருக்காரு. அங்கம் உனதங்கம் மிருதங்கம் உனதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. அங்கம் உனதங்கம் மிருதங்கம் உனதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமி. சூப்பர். பூமியில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் பண்பாடுது. பாட்டு வரி மறந்துருச்சு. அள்ளி பருகும்
பள்ளிக்குயிலே அள்ளி பெருகும் பள்ளிக்குயிலே முத்தங்களை சந்தங்களை பண்பாடிடும் தேனே அங்கம் உணரங்கம் ரங்கம் தமிழ் தங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குயில் பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா அத்தை மகளோ சொந்தம் எதுவோ பந்தம் இதுவோ முத்தம் தர நித்தம் வர நட்சத்திரம் யாரோடு இங்கு எனக்கு பேச்சு நீதானே கண்ணா நான் வாழ்ந்தாக வேண்டும் பாபா கண்ணே ராசாத்தி ஒண்ணு காணாது நெஞ்சு காத்தாடி போடாடுது பொழுதாகி போச்சு பொழுதாகி போச்சு பொன்மானை ஒண்ணு தேடுது அங்கம் உனதங்கம் விருதங்கம் உனதங்கம் சங்கம் தமிழ் சங்கம் பூங்குழி பண்பாடுது உன்னை கண்டு பூமியும் நின்றாடுது. எனக்கு வந்துருச்சு மூத்தனம் போகணும் ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணா கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறிக்கிறேன் ஐயாவோட பைக்கில் தலை தட்டு துடி கையில் என்ன சுகம் கண்ணம்மா அந்த சுகம் எதில் இருக்கு இன்னும் கொஞ்சம் போவோம் தலைக்கு கிடந்த ரெக்க கட்டி பறக்குதடி அண்ணாமல சைக்கிள் ஆசைப்பட்டு ஏறி கொடி ஐயாவோட அண்ணாமல சைக்கிள் பட்டி ஏறி கோடி ஐயாவோட பைக்கில் காஜேதான் கடவுளப்பா அந்த
கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. காசேதான் கடவுளப்பா, காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. தாயை தவிர தந்தை தவிர காதலினையும் வாங்கிடலாம். தாயை தவிர தந்தை தவிர காதலினையும் வாங்கிடலாம். தலையா பூவா போட்டு பார்த்து தலைவணங்காமல் வாழ்ந்திடலாம். கல்லறை கூட சில்லறை இருந்தா வாய் திறந்தே மொழி பேசுமடா. இல்லாதவன் சொல் சபையேறாமல் ஏளனம் கண்டு போகுமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. அளவுக்கு மேலே பணமை திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். அளவுக்கு மேலே பணமை திருந்தால் அவனும் திருடனும் ஒன்றாகும். மரவுக்கு மேலே திறமைகள் செய்தால் அவனும் குருடனும் ஒன்றாகும். களவுக்கு போகும் பொருளை எடுத்து வறுமைக்கு தந்தால் தருமமடா. கூட்டுக்கு மேலே கூட்டை போட்டு கூட்டி விட்டால் அது தருமமடா. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கொடுத்தவன் இனிப்பான், எடுத்தவன் குடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. கொடுத்தவன் இனிப்பான், எடுத்தவன் குடிப்பான், அடுத்தவன் பார்த்தால் சிரிப்பானே. சிரிப்பவன் அழுவது மனிதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நீதானே. சிரிப்பவன் அழுவதும் அழுதவன் சிரிப்பது பணத்தால் வந்த நீதானே. கையிலும் பையிலும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் இருக்கும் முன்னோடு. தலைகளையாட்டும் பொம்மைகள் எல்லாம் தாளங்கள் போடும் பின்னோடு. காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. கைக்கு கை மாறு பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ தேடும் போது வருவதுண்டோ, விட்டு போகும் போது சொல்வதுண்டோ. நன்றி நன்றி நன்றி.